1 ராஜாக்களின் புஸ்தகம் வாசிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல தாவீது விருத்தாப்பியனான போது அனல் இல்லாம படுத்திருக்கிறாரு. ராஜாவுக்கு அனல் உண்டாக்கும்படி ஒரு பெண்ணை தேடுறாங்க. அந்த பெண் எப்படி இருக்கணும்னு ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்கிறாங்க பாருங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. கன்னிகையாகிய ஒரு சிறு பெண்ணை ராஜாவாகிய ஆண்டவருக்கு இப்ப என்ன பண்ண போறாங்க? பணிவிடை செய்யறதுக்கு ஒரு பெண்ணு வேணும், அவ்வளவுதான். ராஜாவுக்கு பணிவிடை செய்யறதுக்கு ஒரு பெண்ணு வேணும், திருமணம் பண்றதுக்கு இல்ல, பணிவிடை செய்யறதுக்கு. ஆனா வசனம் சொல்லுது அந்த பெண்ணுக்கு கூட கிரைட்டீரியா என்னது? கன்னிகையாக இருக்கணும். இப்ப சொல்லுங்க, சபை உலகத்தோடு கூட மனம் முடிச்சிருக்குதா? சபை பாவத்தோட மனம் முடிச்சிருக்குதா? ஆண்டவர் சொல்றாரு எசேக்கியேல் புஸ்தகத்துல, நான் உன்னை ரத்தத்தில் கண்டேன். நான் நினைக்கிறேன் எசேக்கியேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் நான் நினைக்கிறேன். நான் உன்னை கடந்த போது பார்த்தேன், 8ஆம் வசனம், பார்த்தேன், இதோ உன் காலம் பருவ காலமாக இருந்தது, நான் என்ன செய்ய உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணினேன்னு கர்த்தர் சொல்லிட்டு அடுத்து அவர் சொல்றாரு, நீ பண்ண தப்பு என்ன அப்படின்னா, நீ உன் வஸ்திரங்களில் சிலவற்றை எடுத்து பலவர்ண ஜோடிப்பான மேடைகளாக உண்டாக்கி அவைகளில் மேல் வேசித்தனம் பண்ணினாய். அப்படி கொத்த காரியங்கள் ஒரு காலம் சம்பவித்ததில்லை, சம்பவிப்பதும் இல்லை அப்படின்னு சொல்லி கீழே சொல்றாரு, நீ எகிப்தியரோடு கூட அசிரியரோடு கூட. கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன? எனக்கு காத்திருக்கிற பெண் எனக்காக தான் காத்திருக்கணும். எனக்காக காத்திருக்கிற பெண் எனக்காக தான் காத்திருக்கணும். அது வேறு யாருக்குரியது அல்ல. ஓசியா கிட்ட சொல்லுவார் ஆண்டவர், போய் நீ ஒரு தப்பான பெண்ணு சோர பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, ஆனா என்ன சொல்லு தெரியுமா அவகிட்ட? நீ எனக்காக விபச்சாரம் பண்ணாமல் இரு அப்படிம்பாரு. இதுவரைக்கும் நடந்தது என்னவோ போட்டோம், இனி செய்யாமல் இருக்கணும், இனி நீ சுத்தமாக இருக்க வேண்டும். ராகாப் எரிகோவில எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனா கானானுக்குள்ள அவள் கற்புள்ள கன்னிகையாகத்தான் இருக்கணும். அப்படித்தான் இருக்கணும். பழையவைகள் எல்லாம் ஒளிஞ்சு போச்சு, இருக்கட்டும். ஆனா இனி வரக்கூடியது உண்மையும் உத்தமமா இருக்கணும். அதுதான் ஆண்டவர் உங்கள் சபைக்கு கொடுக்கிற வார்த்தை. இதுவரைக்கும் நீங்க உண்மை உத்தமா இருந்திருப்பீங்க, இல்லைன்னு சொல்லல, இன்னும் உண்மை உத்தமாக இருக்க வேண்டும். ஒருவேளை உலகத்தோடு கூட மனம் முடிக்கப்பட்டிருந்தால், ஒருவேளை கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள் இருக்குமானால், இன்னைக்கு நீ நிறைய பேருடைய பிரச்சனை என்னன்னா, நாம செய்யறது ஊழியக்காரங்களுக்கு தெரியாது, நம்ம செய்யறது கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது, கணவனுக்கு தெரியாது, நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா பரலோகத்துக்கு நல்லா தெரியும், சகலமும் அவருக்கு முன்பாக வெளியரங்கமா இருக்கிறது. நீங்கள் உங்க கூட இருக்கிறவங்களை ஏமாத்திடலாம், கர்த்தரை ஏமாத்த முடியாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, கற்புள்ள கன்னிகையாக. கடைசியா ஒரு காரியம் இருக்கு, அதையும் வாசிங்க, முடிச்சிடலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் திருப்பி வாசி. சரி, கல்யாணம் பண்ண போறோம், ஓகே, நீ கற்புள்ள ஆள் தான், உனக்கு கல்யாணம் ஆகல, ஆனால் நான் உன்னை எப்படி யாருக்கு ஒப்படைக்க விரும்புகிறேன்? கிறிஸ்து என்னும் புருஷனுக்கு இல்ல, கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு. உன்னை திருமணம் பண்ணி கொடுக்கும் போது ஒருத்தனுக்கு தான் கொடுக்க விரும்புறேன். இது என்னங்க, ஒருத்தனுக்கு தானங்க கொடுப்பாங்க, அது எப்படி அது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வசனத்தை படிக்கும் போது கர்த்தர் எனக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்தார், ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்தாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் சமாரிய ஸ்திரியை குறித்து கர்த்தர் பேசுகிறார். ரொம்ப அருமையான கான்வர்சேஷன். அதை நீங்க புரியாம படிச்சிட்டீங்க அப்படின்னா, ஒருவேளை அந்த கான்வர்சேஷனை உலக பிரகாரமா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குறைவா தெரியும். அந்த இடத்துல பாருங்க, இயேசு அவளை நோக்கி, 4ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல இருந்து வாசிங்க. எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில்
5 புருஷர் உனக்கு இருந்தார்கள். இந்த மாதிரி இயேசு யார்ட்டையாவது பேசியிருப்பாரா? பர்சனலா அவங்ககிட்ட இருக்கிற ஒரு தப்ப, ஆமாமா நீ ஏற்கனவே 5 கல்யாணம் பண்ணிட்ட, ஸோ நீ சொன்னது உண்மைதான், இப்போ இருக்கிறவனும் உனக்கு புருஷன் கிடையாது அப்படின்னு இயேசு போய் லோக்கலா பேசுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலம் கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு, அப்படி பேசவே மாட்டார். ஒரு ஸ்திரீயை கொண்டாந்து காலில், தப்பான ஸ்திரீயை கொண்டாந்து அவர் காலில் விழுறாங்க. அந்த அம்மா கிட்ட கூட அவர் என்ன பாவம் செஞ்சேன்னு கேட்கவே இல்லை. ஒன்னே ஒன்று தான் சொன்னாரு, நானும் உன்னை நியாயந்திருக்கிறதில்லை, இனி பாவம் செய்யாது. எங்கேயாவது இயேசு உட்காந்து பாவத்தை விசாரிச்சு பார்த்துருக்கீங்களா? நான் ஒரு சில ஊழியக்காரங்கிட்ட அவங்கள பார்ப்பேன், அவங்க உட்காந்து பார்த்தா பழைய பாவங்களை உட்காந்து விசாரிச்சுட்டு இருப்பாங்க, என்னென்ன விதமான பாவம் செஞ்சீங்கன்னு. எனக்கு என்னவோ அது தப்புன்னு தோணும். ஏன்னா இயேசுநாதர் யார்கிட்டயும் பழைய பாவத்தை கேட்கல, ஒளிஞ்சு போச்சுன்ட்டாரு. அப்படி இருக்கும்போது இந்த அம்மா கிட்ட இயேசு சொல்றாரு, நீ சொன்னது சரிதான், உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள். சரி, இப்படி சொன்ன உடனே அந்த அம்மா ஐயோ உண்மையே சொல்லிட்டாரு, என்னை பத்தி எல்லாம் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன சொல்லணும்? ஆமா சாமி, இப்ப இருக்கிற ஒரு வீட்டுக்காரர் இல்ல அப்படின்னு வீட்டுக்கார பத்தி தானே பேசணும். அந்த அம்மா வீட்டுக்கார பத்தியே பேசவே இல்லை. அந்த அம்மா என்ன சொல்லுது பாருங்க, அடுத்த வாசம் என்ன சொல்லுது பாருங்க, 19ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ ஆண்டவர் அவரை நோக்கி, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன், இவர் சொன்னதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? இவர் சொன்னது என்ன? உனக்கு நீ சொன்னது கரெக்ட் தான், இந்த 5 பேர் ஏற்கனவே 5 பேர் இருந்தாங்க, அந்த 5 பேர் இல்லை, இப்ப இருக்கிறவனும் இல்லை அப்படின்னா அந்த அம்மா என்ன சொல்லணும்? ஆமா நீங்க உள்ளதை உள்ளபடி சொன்னீங்க, நீங்க தீர்க்கதரிசி, இப்ப இவர் எங்க வீட்டுக்காரர் இல்ல, என்ன மன்னிச்சிருங்க, நான் பாவம் செய்தேன், இதான சொல்லணும். அந்த அம்மா ஸ்பிரிச்சுவலா பேசுது பாருங்க. அந்த அம்மாவுக்கு பாவ உணர்வே அங்க வரல பாருங்க. அந்த அம்மா காலில் விழுந்திருக்கணும் இந்நேரம், ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், என்னை மன்னியும், அப்படித்தானே சொல்லணும். ஒரு பத்சேபால் விஷயத்துல வந்த உடனே ஆண்டவர் சொன்ன உடனே தாவீது என்ன பண்ணிட்டாரு? பத்துன்னு கீழே விழுந்துட்டாரு. ஆனா இந்த அம்மா கூலா பேசுது பாருங்க. 5 இல்ல, இன்னும் இப்ப இருக்கிறவன இல்ல, அவர் சொல்லுது நீர் தீர்க்கதரிசி ஆண்டவரே, சாட்சி கொடுக்குது அந்த அம்மா, நீர் தீர்க்கதரிசி ஆண்டவரே சொல்லிட்டு சொல்லுது, வாசிங்க. எங்கள் பிதாக்கள் நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்று என்கிறீர்களே, இதுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்குது? சம்பந்தமே இல்லாம இருக்குதே. அவர் என்னமோ சொல்ல, இந்த அம்மா வேற என்னமோ சொல்லுது. வர்ஷிப் பண்றத பத்தி இந்த அம்மா பேசுது, அவர் பர்சனலி இருக்க பாவத்தை பத்தி பேசுறாரு நம்ம நினைச்சுக்கிறோம் அந்த வசனத்தை வாசிக்கும் போது. ஆனா அந்த அம்மா கரெக்டா பின் பாயிண்டா சொல்லுது, ஆமா நீங்க சொன்னது கரெக்ட் தான், நீங்க நல்ல ப்ராஃபிட், ஆனா எங்களை இந்த மலையில பண்ண சொன்ன, நாங்க மலையில பண்றோம், ஆனா எருசலேம்ல இருக்க ஒரு இடத்துல பண்ண சொல்றாங்களே, அப்படின்னா கான்ட்ரவர்சியா இருக்குதே. அப்படின்னா சமாரியால இயேசு சொன்ன 5 புருஷர் என்பது அந்த அம்மாவுடைய வீட்டுக்காரரை பத்தி அல்ல. வாசிங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், மன்னிக்கணும் 2 ராஜாக்கள் 17 29வது வசனத்துல வாசி. ஆமா 28ல இருந்தே வாசிங்க. அப்படியே அவர்கள் சமாரியாவில் இருந்து கொண்டு போயிருந்த ஒருவன் பெத்தேலிலே குடியிருந்து கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டிய விதத்தை அவர்களுக்கு போதித்தான். ஆனாலும் அந்தந்த ஜாதி தங்கள் தங்கள் தேவர்களை தங்களுக்கு உண்டு பண்ணி அந்தந்த ஜாதியார் குடியேறின தங்கள் தங்கள் பட்டணங்களில் சமாரியர் உண்டு பண்ணின மேடைகளில் கோவில்களில் வைத்தார்கள். எத்தனை பேர் வச்சாங்கன்னு பாருங்க. அடுத்த வசனம் வாசிங்க. பாபிலோனின் மனுஷர் சுக்கோத் பெனத்தையும், கூத்தின் மனுஷர் நேர்காலையும், ஆமாத்தின் மனுஷர் அசீமாவையும், ஆவியர் நிபேகாசையும், செப்பர்வாயுமின் தேவர்களாகிய அத்ரமலேக்குக்கும் அன்னமலேக்குக்கும் தங்கள் பிள்ளைகளை அக்கினியில் தகதித்து வந்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சமாரியவர்களுக்கு 5 கடவுள், சமாரியர்களுக்கு 5 கடவுள், 5 கடவுளையும் மலையில வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க இவங்க. இப்போ இந்த அம்மா கிட்ட இவர் சொல்றாரு,
நீங்கள் 5 புருஷன் உனக்கு இருக்கிறான்ட்டு. சில நேரங்களில் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கடவுளை தனக்கு புருஷனை கொண்டவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. தேவர்களை தங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? இப்ப நம்மளே எடுத்துங்க, மணவாட்டின்றோம் சபை, தேவனை என்னன்னு சொல்றோம்? மணவாளன்றோம். இதன் அடிப்படையில தான் எல்லாமே வந்துச்சு. இதன் அடிப்படையில் எல்லாம் வந்துச்சு. இப்போ அந்த அம்மாவுக்கு கடவுள்களில் 5 கடவுள் இருக்கிறாங்க. 5 கடவுள்கள் அவங்களுக்கு தேவர்களாக, ஒரு சிலர் அவர்களை மணவாளர்களாக, புருஷர்களாக பாவிப்பாங்க. கடவுள்களை புருஷர்களா பாவிச்சு அந்த கடவுள்களுக்கு அவங்க மனைவியை போல இருப்பாங்க, அவர்களுக்காக இருப்பாங்க. இந்த இடத்துல இயேசு சொல்லும் பொழுது, உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள் சமாரியாவில். ஆனா இந்த ஆசாரியன் வந்துட்டான் இல்லையா, அதுக்கப்புறம் இஸ்ரவேல்ல குடியிருந்தவங்க இவங்க. சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலுடைய ஆசாரியன் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்ச பிறகு இந்த இஸ்ரவேல்ல இருக்கிற தேவனையும் அவங்க சேவிப்பாங்க, சமாரியாவில் இருக்கிற 5 கடவுளையும் என்ன பண்ணுவாங்க? சேவிப்பாங்க. அது எங்க இருக்குன்னா, அதுக்கு அடுத்த வசனத்துல வாசிங்க. 1 ராஜாக்கள் 17 அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் கர்த்தருக்கு பயந்ததுமன்றி மேடைகள் உள்ள கோவில்களில் தங்களுக்கு ஆராதனை செய்கிறதற்கும் தங்களுக்குள் ஈனமானவர்களை ஆசாரியர்களும் ஏற்படுத்தினார்கள். அப்படியே கர்த்தருக்கும் பயந்து தாங்கள் விட்டு வந்த ஜாதிகளுடைய முறைமையின்படியே தங்கள் தேவர்களையும் 5 + 1 6. புரியுதா? அவங்களுக்கு 5 கடவுள். இப்ப வந்து ஆசாரியன் சொல்லிட்டான், இல்ல நீ மெய்யான தேவனை தேடணும், யெகோவா தான் தேவன். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அங்க இஸ்ரவேலின் தேவனை சொன்ன உடனே அந்த தேவனையும் சேவிக்கிறாங்க, இந்த தேவனையும் சேவிக்கிறாங்க. இயேசு சொல்றாரு, உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள் சமாரியாவில். இப்ப நீ எங்க வந்திருக்கிற? இஸ்ரவேலின் தேவனிடத்துல வந்திருக்கிற. சொல்லிட்டு சொல்றாரு, அதுவும் அல்ல, உனக்கு மணவாளன் யாருன்னு உனக்கு தெரியும், தெரிஞ்சிருந்தால் நீ அவரிடத்தில் தாகத்துக்கு தண்ணீர் கேட்டிருப்ப. இவர்தான் மெய்யான மணவாளன். இந்த காரியம் புரியாம உட்கார்ந்துக்கிட்டு சமாரிய ஸ்திரீக்கு 5 புருஷன். அதுக்கு அந்த அம்மா கேக்குது. அந்த அம்மாவுக்கு பாருங்க கில்ட்டினஸே இல்ல. அந்த அம்மாவுக்கு ஆமா ஐயோ 5 வீட்டுக்காரர் இருக்கிறான்னு ஒருத்தர் சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? ஒரு மனசு. அதை போய் அந்த அம்மா ஊர்ல சொல்லுமா? எங்கேயாவது ஊர்ல போய் சொல்லுது? ஒருத்தர் உள்ளதை உள்ளபடி சொல்றாரு. என்ன சொன்னாரு? எனக்கு 5 புருஷன் சொன்னாரு. சொல்லுமா அப்படி? அந்த மாதிரி எந்த அம்மாவை சொல்லுமா? அப்புறம் எப்படி அந்த அம்மா போய் சொல்லுச்சுன்னா, பியூர்லி ஸ்பிரிச்சுவலா ஹேண்டில் பண்றாரு அந்த அம்மாவை. கரெக்டா ஸ்பிரிச்சுவலா ஹேண்டில் பண்றாரு. உனக்கு 5 புருஷர்கள் சமாரியாவில் இருந்தாரு, 5 கடவுள். இப்ப நீ 6வது இங்க ஒருத்தரோட இருக்கிற. அதை தான் 1 ராஜாக்கள் 17 சொல்றாரு, கர்த்தருக்கும் பயந்து சமாரியாவில் இருக்கிற தேவர்களுக்கும் பயந்திருந்தார்கள். இதற்கு பேர் தான் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுப்பது. கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனும் இருக்கிறாரு. உங்களுக்கு இந்த பூமியில 5 கடவுள்களும் இருக்கிறாங்க. இங்க நிறைய கடவுள்கள் இருக்கிறாங்க உங்களுக்கு. உதாரணத்துக்கு சொல்றேன், அவர்கள் தேவன் வயிறு, அப்படி ஒரு கடவுள் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்கிறீர்கள். அது ஒரு கடவுள். அந்த உலக பொருளுங்கிறதுக்கு அவர் கிரேக்க பணக்கடவுள் பேர் தான் ஆண்டவர் சொல்றாரு. அந்த இடத்துல ஒரு கிரேக்க பணக்கடவுளோட பேர் இருக்குது. மம்மூஸ்னு ஒன்று இருக்கு சொல்லுவாங்க. மம்மூத்த ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த கடவுள் பேரை தான் சொல்வாரு. அதை டிரான்ஸ்லேட் பண்ணி பைபிள்ல உலக பொருள் இருக்கு. அந்த இடத்துல சொல்றாரு, நீ தேவனுக்கும் அந்த பணக்கடவுளுக்கும் ஊழியம் பண்ற. ஒரு இடத்துல சொல்றாரு, நீ அவர்கள் தேவன் வயிறு. இன்னைக்கு இந்த மாதிரி கடவுள்கள் நிறைய இருக்கு. யாருக்கு? சபைக்கு. சபைக்கு நிறைய கடவுள் இருக்குது. ஆனால் அவங்க சொல்றது என்ன? நாங்கள் ஒரே கர்த்தரை ஆராதிக்கிறோம். உன் தேவன் வயிறு. பழைய கடைசி காலத்துல இருக்கிற பாவத்துல ஒன்னாக இயேசு சொல்றாரு, அவன் பெருந்திட்டிக்காரன், அவர்கள் தேவன் வயிறு. பணக்கடவுள், பொருளாசைக்காரன். எத்தனை கடவுள் இன்னைக்கு இருக்குது? கடவுள்னா என்னங்க? நாங்க அதெல்லாம் வழிபடலப்பா. இயேசு இருக்க வேண்டிய இடத்துக்கு எதை கொண்டு வந்து வச்சிட்டியோ அது உனக்கு கடவுள். இன்னைக்கு எது உனக்கு இயேசு இருக்கிற வேண்டிய இடத்துல இருக்குது? படிப்பு இருக்குது, பணம் இருக்கு, வேலை இருக்கு, பிள்ளைகள் இருக்கு. எதெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் கர்த்தர் ரிமூவ் பண்றார். பார்த்தாரு, 100 வயசுல ஒரு பையனை கொடுத்தேன். பையனா உயிர். அவர் சொல்றார், நம்ம அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவோம், என் பிள்ளைனா எனக்கு உயிர், என் பிள்ளைக்காக உயிரையே கொடுப்பேன். ஓ அப்படியா? ஆண்டவர் சொல்றாரு, சோதிச்சு பாப்போமா இந்த பையல. 22 சொல்லுது, சோதிச்சு பாப்போமா. என்ன சோதிக்கலாம்? கூப்பிடும் போது ஈசாக்க குடுன்னு கேட்க மாட்டாரு. 22ஆம் அதிகாரத்துல ஆதியாகமத்துல 2ஆம் வசனத்துல உன் மகன் ஈசாக்க குடுன்னு அவர் கேட்க மாட்டாரு. எப்படி கேட்கிறாரு? 22:2 வாசிங்க. அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும். கூப்பிடும் போது எப்படி 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 கேட்கிறாரு பாருங்க. உன் பையனை கொடுப்பான்னு கேட்கல. உன் பையன் இருக்கானே,
இந்த ஒரே பையன் இருக்கானே, உன் ஆசை பையன் இருக்கானே, அவனை கூட. அதனால என்ன அர்த்தம்னா, உன் பையனை கொடுன்றதில்ல, என்னை விட நீ அதிகமா எவனை நேசிக்கிற, அவனை நேசிக்கிறியா என்ன நேசிக்கிறியான்றதுக்கு தான் அர்த்தம். அது கேட்கும் போது உன் பையனை கொடுன்னு கேட்கலாம்ல. அவங்ககிட்ட கேட்கிறாரு, ஒரே பையன் வச்சிருக்கல்ல, ரொம்ப அன்பான பையன் வச்சிருக்கல்ல, அவனை கூட அப்படின்னு. உடனே அடுத்த வசனம் சொல்லுது, ஆபிரகாம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவரே பையனை கேட்டீங்க, பையன் ஒரு 2-3 நாள் என்கிட்ட இருக்கட்டும், நான் ரொம்ப நேசிச்சேன் ஆண்டவரே, அவனை நான் ரொம்ப நேசிச்சேன், ஒரு 2-3 நாள் இருந்து அவனுக்கு ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து அவனை சந்தோஷமா வச்சுட்டு நீங்க கேட்டபடி கொடுத்துட்ற ஆண்டவரே அப்படின்னு அவன் சொல்லல. ஆபிரகாம் அவன் அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க கேட்டுட்டீங்க ஆண்டவரே, எனக்கு பையன் ரொம்ப ஆசை, எனக்கு ரொம்ப முக்கியம், எல்லாமே உண்மைதான், ஆனா அவனை விட எனக்கு உங்களை தான் ரொம்ப பிடிக்கும். நீங்க கேட்ட உடனே நான் கொடுக்கணும் ஆண்டவரே, ஏர்லி மார்னிங், டிலே பண்ணல, 3 நாள் 4 நாள்ல உடனே. இதுதான் கர்த்தரா பையனா கர்த்தர். இதான் பவுல் பார்த்தாரு, அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விடு. ஏன்? இந்த இயேசுவையும் தேவனையும் அறிகிறதுக்காக இந்த மொத்த குப்பையும் விடுறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். ஆனா இது குப்பை இல்லைங்க, லாபம். அவர் சொல்றாரு, லாபமான அனைத்தையும் நான் விட்டது ஒண்ணு குப்பை இல்ல, லாபம். ஆனா எனக்கு அது குப்பை. ஏன்னா நான் பெற்றுக்கொள்ள போகிற இயேசு அதை விட மேலானவர். மோசே சொல்றாரு, பார்வோன் குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து, ஏன்? இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி. இன்னைக்கு நாம நிறைய வச்சிருக்கோம், நமக்கு முன்னாடி நிறைய நேசிக்கிறோம், இது இல்லாட்டி முடியாது, அது இல்லாட்டி முடியாது. ஆண்டவர் கேட்கிறாரு, உனக்கு உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு ஆல்டர்னேட்டா, என் இடத்துல நீ அவங்கள வச்சிருக்கிற. இன்னைக்கு ஆண்டவருக்காக பையனை விட்டான்னு அவனை பார்க்கிறோம். எத்தனை பேர் பசங்களுக்காக ஊழியத்தை விடுறவங்க இருக்கிறாங்க, எத்தனை பேர் பசங்களுக்காக ஆவிக்குரிய வாழ்க்கையை விடுறது இருக்கிறாங்க, எத்தனை பேர் பசங்களுக்காக எல்லாவற்றையும் இழக்கிறவங்க இருக்கிறாங்க. கேட்ட அன்பு, இது பாவம் இல்லை, அன்பு. ஆனா தேவனை பொறுத்த வரைக்கும் அவரை விட அதிகமா எதை நேசித்தாலும் ஒத்துக்க மாட்டார். வசனம் தெளிவா சொல்லுது, என்னை பார்க்கிலும். இன்னைக்கு என்ன நடக்குது? பசங்க தப்பு செய்யறாங்கன்னு தெரியுது, நல்லா நல்லா தெரியுது, ஊழியத்துக்கு அவங்க லாக்கி இல்லைன்னு தெரியுது. ஆனாலும் பையனாச்சே, என்ன பண்றது, விட முடியாதே, அவனை எலிஜிபிள் இல்லாட்டியும் கூட அவனை ஊழியக்காரன் ஆக்கணும். அவன் வாழ்க்கை தப்பா இருக்குது, பரவாயில்ல ஊழியக்காரன் ஆக்கு. அவனுடைய தானே ஆவிகோ கல்யாண வாழ்க்கை சரியில்லை, பரவாயில்ல ஆக்கு. ஏற்கனவே 2 தடவை டிவோர்ஸ் ஆயிடுச்சு, ஆக்கு. ஏன்? ஊழியம் எந்து, நான் எல்லாம் சொத்து வச்சிருக்கேன், பையனை அப்படியே விட்டுற முடியாது அனாதையா, அவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுமே. ஒரு பெரிய ஊழியர் சென்னையில இருந்தாரு, அந்த மாதிரி பரிசுத்தவான்கள்லாம் போயிட்டாங்க. அதனாலதான் இப்பேற்பட்ட கேடு நிலைமை சபைக்கு. இன்னைக்கு ஒரு பெரிய பரிசுத்தவான், அவரை கூப்பிட்டு கேட்டாங்க. அவர் கூப்பிட்டு சொன்னார் பையனை பார்த்து, எப்பா உனக்கு ஊழிய அழைப்பு இல்லை என்பதை நான் காண்கிறேன். கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு, உனக்கு ஊழியம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனா இந்த மொத்தத்தையும் எடுத்து உதவி ஊழியன் ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட கொடுக்க சொல்லிட்டாரு. நீ சபைக்கு வா, உன்னால முடிஞ்ச ஊழியத்தை செய்ய, ஊழியத்துக்கு உறுதுணையாயிரு, ஆனால் பொறுப்பை நான் உதவியாளன் கையில் தான் நான் கொடுக்க போகிறேன். அப்படி கொடுக்கப்பட்டு அந்த சபை வளர்க்கப்பட்டது. இன்னைக்கு எத்தனை பரிசுத்தவான்கள் அதை செய்ய முடியும்? எத்தனை பரிசுத்தவான்கள் செய்ய முடியும்? ஒரு ஊழியக்காரர் இறந்துட்டாருன்னா அவர் பையனுக்கு அதை கொடுக்கணும், பொண்ணு கொடுக்கணும்ன்றது சட்டம் ஆயிடுச்சு, ஆரோனின் முறைமை வந்துருச்சு. அந்த பையனுக்கு அழைப்பு இருக்குதா இல்லையா அதெல்லாம் கிடையாது, யாருக்கு அழைப்பு இருக்கு இல்ல அதெல்லாம் கிடையாது. அப்படியே சொத்து பாதுகாக்கணும். உலக அரசியல் என்ன நடக்குதோ அது சபைக்குள்ளே நடக்குது. கவனிச்சு கொள்ளுங்க விசுவாசிகளே, இயேசுவின் இடத்திற்கு நீங்கள் யாரை கொண்டு வந்தாலும் கர்த்தர் ஒத்துக்கொள்ள மாட்டார். அது உங்க சொத்தோ பணமோ ஆஸ்தியோ வீடோ வாசலோ மகனோ சாப்பாடோ எது இருந்தாலும் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் இழக்க தயாரானால் மட்டும்தான் நீங்கள் ஒரே புருஷனுக்கு கன்னிகையாக மாற முடியும்.